ஆண்டவருடைய வார்த்தை ஹல்லேலூயா உயிரடைய செய்யக்கூடியது. அந்த வார்த்தை ஆசீர்வாதமானது. அன்புள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. இந்த தெய்வீக கரையில் தாங்கி நடந்த உலகத்துல எல்லா பொருளை விட எல்லாவற்றையும் விட இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். காரணம் இந்த வார்த்தை தான் இந்த பூமியில இயேசு என்ற பேர்ல வந்தீர் ராஜா. ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்களோடு கூட பேசும் பிரச்சனை நிரப்பும். ஆண்டவர் எங்கள் இருதயம் கொடுத்து விட்டு எறியட்டும். நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 309. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன். எதை பத்தி நம்ம இந்த வருஷம் நம்ம எதை பத்தி படிக்க போறோம் தெரியுமா? எதை பத்தி படிக்கிற இந்த வருஷம் படிக்கல. நாங்க சொல்றது கேட்டிருக்கீங்களா? எதை பத்தி படிக்கிற இந்த வருஷம்? பகவதி அம்மா வந்தா கரெக்டா சொல்லிருக்கலாம். ஆரியா இல்ல வேற? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? சமாதானம். அதே நம்ம மறந்துடுறோம். அப்புறம் எப்படி ஆண்டவர் சமாதானம் கொடுப்பாரு? மறக்காம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மைக்ல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும். கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்ணோடு கேட்டேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியோஸ்திரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்த பின்பு, தேவ தூதனை பார்த்த பின்பு கிதியோன் அலறார். ஐயோ, கடவுளுடைய மகிமையை பார்த்துட்டேன், நான் உயிரோடு இருக்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராணியின் மேல, அந்த இளவரசி, ஒரு அரண்மனையில் இருக்கிற இளவரசியின் மேல ஒரு ஏழை பொண்ணுடைய கை பட்டுச்சு தெரியாம. அப்படி பட்டா அந்த குழந்தை பொண்ணு, அந்த குழந்தையோட ஏன்னா அந்த ராஜ பரம்பரை மேல, ராஜாக்கள் மேல, அந்த இளவரசி மேல எந்த ஏழை ஜனங்கள், பொது ஜனங்கள் மேல ஒரு கையோ அவங்க பொருளும் தெரியாம படக்கூடாது. அப்படிதான் பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தது. அதே போல கர்த்தருடைய மகிமையை பார்த்தோம். நீங்க பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கர்த்தரை பார்த்தாங்களோ அவ்வளவு அலர்னாங்க. ஐயோ, கடவுள் நாங்க பார்க்கணுமே, கர்த்தரை மகிமையை பார்க்கணுமே, உயிர் போயிடுமே, அந்த மகத்துவமான தெய்வத்தை நாம் பார்த்துட்டோமே சொல்லி யாக்கோபுனா அலர்னதை பார்க்கிறோம். அதே போல கிதியோன் கர்த்தருடைய மகிமையை பார்த்த போது அவர் அலறினார். எனக்கு தகுதி இல்லாத நான் அந்த மகிமையான தெய்வத்தை பார்த்துட்டேனே, ஐயோ என் உயிர் போதேன்னு சொல்லி அவன் பயந்து நடைகிற போது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உனக்கு தகுதி இல்லதான், ஆனா நான் என் கிருபையை, என் தயவு உனக்கு கொடுத்து நீ இதை பார்த்தாலும் உயிரோடு இருக்கும்படி அனுகிரகம் பண்ணிருக்கிறேன். உனக்கு சமாதானம். நீ தகுதி இல்லைன்னு சொல்லி உன் சமாதானத்தை இழந்துடாத. உனக்கு பிரச்சனை வந்துடும், ஆபத்து வந்துடும் சொல்லி உன் நிம்மதி இழந்துடாத. நான் உன் மேல கருணையோட இருக்கிறேன். ஏசப்பா பிறந்த போதும், ஆண்டவருடைய தேவ தூதர்கள் வந்த போது அந்த மேய்ப்பர்லாம் அலர்னாங்க. ஐயோ, பயந்தாங்க, அலர்னாங்க. கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோமே, எங்க மனுஷங்களே எங்களை நேசிக்க மாட்டாங்களே, மனுஷங்களே எங்க ஒரு மனுஷனா பார்க்க மாட்டாங்களே, எங்க ஊருக்கு வெளியே புறம்பே தள்ளி இருப்பாங்களே, எங்க மேல அந்த ஆட்டினுடைய தோல் நாத்து அடிக்குது, எங்க கிட்ட பணம் இல்ல, படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை ஊருக்கு ஓரமா தள்ளி வச்சிருப்பாங்களே, எப்படியாப்பட்ட எங்களுக்கு இந்த மகிமையை பார்த்துக்கோமே, எங்க உயிர் போதேன்னு சொல்லி அவங்க பயந்து நடுங்கிட்டு இருந்த போது தேவ தூதர் சொன்னாங்க, நீங்க பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ என்ன பண்ண போறதில்ல, பயப்படாத, உனக்கு தகுதி இல்லதான், இருந்தாலும் ஆண்டவருடைய கருணை உன் மேல இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போறார், நீ பயப்படாத. இன்னைக்கு நேரம் நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போயிருக்கோம். ஐயோ, நான் சரியா ஜெபம் பண்றது இல்லையே, வேலை வாசிக்கிறது இல்லையே, ஊழியம் பண்றது இல்லையே,
ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுலயே நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற போறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துருவணும், நிம்மதி இழந்துருவணும்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நீ தப்புதான், ஆனாலும் நான் உன் மேல கரிசனையோடு கருணையோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையை விட்டு மகத்துவத்தை விட்டு இழந்து போன போது அவங்க வேற நாட்டுக்கிட்ட எல்லாம், அவங்க மீதியானர்கிட்ட எல்லாம் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த நிம்மதி போயிடுச்சு. அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த போது, கர்த்தருடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது மீதியானியர் கிட்ட அடிமையா போயிட்டாங்க. அடிமையாய் போன போது அவன் வருவான், என்ன போடுவான், இவங்க நல்லா வயல்வெளிதான் இருக்கும் போது அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவான். இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிடுவான். அவங்க எல்லாம் சொந்த நாட்டிலேயே ரொம்ப கொடுமைப்பட்டு ரொம்ப உபத்திரவப்பட்டு வாழ்கிற சூழ்நிலை இருந்தது. அவங்க வாழ்க்கையில நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. எப்போ அந்த ராணுவம் வருமோ, எப்போ அந்த காரியங்கள் நடக்குமோ என்று அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனால் தேவாதி தேவன் கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி ஆண்டவர் அவங்க சமாதானம் வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் வரும்படி செய்தார். நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், நம்ம நிம்மதியெல்லாம் இழந்து போயிருக்கலாம், நம்ம சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நமக்காக ஒரு கிதியோனை எழுப்பி, கிதியோன் போல இருக்கிற ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் எழுப்பி, ஆவியான இருக்கிற கிதியோனை எழுப்பி நமக்கு இழந்து போன எல்லா நிம்மதியையும் அவர் தர அவர் வல்லமையுடைய தெய்வம். ஹல்லேலூயா. எனவே அவருடைய கரத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர். யோபு 25:2, யோபு 25:2 யாரா வாசிக்கிறீங்களா? யோபு 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 25 யாரா எடுத்து பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிங்களா? யோபு 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வாசிக்கணுமா? யோபு 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். மறுபடியும் வாசிக்கல. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். கர்த்தர் பரலோகத்துல, வானத்துல உயர்ந்திருக்கிற அந்த பரலோகத்துல சமாதானத்தை உருவாக்குகிறாராம். ஆண்டவர் பரலோகத்துல சமாதானத்தை உருவாக்குகிறார், பரலோகத்துல உருவாக்குகிறார். அப்ப நீங்களும் நானும் நமக்கு சமாதானம் வரணும்னா, நிம்மதி வரணும்னா நம்ம எங்க பார்க்கணும், எங்க கேட்கணும்? பரலோகத்தை கேட்கணும். நிறைய நேரம் நம்ம சமாதானத்தை நிம்மதி எங்க தேடிடுவோம்? உலக ரீதியா தேடிடுவோம். குடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் கடன் நிறைய ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால நான் என்ன பண்றேன், குடிக்கிறேன். கடன் நிறைய ஆயிடுச்சுன்னா குடிச்சுன்னா இன்னும் காசு போகும், கடன் தான் பெருசாகும், உடம்புல இருக்கிற சக்தி போகும், வேலை செய்ய முடியாது, இன்னும் கடன் தான் பெருசாகுமே தவிர குடிச்சு அப்படி பிரச்சனை. ஆனா அவங்க என்ன, டெம்பரவரி தற்காலிகமா கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சா போதும். ஒரு சிகரெட் குடிச்சா கொஞ்சம் சரி, கொஞ்சம் என்ன நிம்மதி வரும், ஒரு சினிமா பார்த்தா நிம்மதி வரும், வேற ஏதாவது காரியங்கள்ல அப்படியே சோசியல் மீடியாவில் இருந்தா, செல்போன்ல இருந்தா, டிவில இருந்தா கொஞ்சம் நிம்மதி வரும். ஆனா இதெல்லாம் இருந்தா நிம்மதி கொஞ்சம் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். சினிமா முடிஞ்சவொடனே பிரச்சனை பெருசாயிடும், சீரியல் முடிஞ்சவனும் பிரச்சனை பெருசாயிடும், சிகரெட் முடிஞ்சவனும் பிரச்சனை பெருசாயிடும், போதை முடிஞ்சவனும் பெருசாயிடும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் கிட்ட நிம்மதியை தேடினா ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண நிம்மதியை தர வல்லமையுள்ள. காரணம், அவர் இருக்கிற சமாதானத்தை எடுத்து கொடுக்கிறவர் இல்ல, இல்லாத சமாதானத்தை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். இல்லாத வாழ்க்கையில இல்லையா, அது பிரச்சனை இல்லை, அவர் இல்லாத உருவாக்குகிறவர். ஆண்டவர் ஆபிராம் என்ற பேருக்கு ஆபிராம் என்ற பேரை ஆபிரகாம்னு பேர் வச்சார். ஆபிரகாம் என்றால் பல தேசங்களின் தகப்பன் அர்த்தம். அவருக்கு ஒரு குழந்தையும் இல்லை தலைவருக்கு. ஆனா அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பல தேசங்களின் தகப்பன். எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் அவரை 75 வயசுல கூப்பிடுறாரு. ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அவரை பின்பற்றும்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் கூட. ஆனா 3வது வயசுல உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் இழந்து போன பிறகும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஈசாக் என்கிற பரம்பரையை கொடுத்து இன்னி வரைக்கும் இன்னைக்கு டுடே
இன்னி வரைக்கும் அந்த பரம்பரை அழிக்கவே முடியல. கர்த்தா குடும்பத்தை அந்த பரம்பரையை பாதுகாத்துட்டு வருகிறார். ஹல்லேலூயா. 4000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அவருடைய தயவான அந்த குடும்பம், அந்த பரம்பரை, அந்த நாடு இருக்குது. காரணம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அடைக்கிற தெய்வம். உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா, சந்தோஷமே இல்லையா, அது பிரச்சனை இல்லை. அவர் இல்லாததை உருவாக்குகிறவர். அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம், நம்ம பார்வை எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். பிலிப்பியர் 3:11 நான் வாசிக்கிறேன். பவுல் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுலுக்கு இந்த உலக ரீதியா நிறைய பதவி இருக்கு, பெரிய பதவி. பைபிள்ல பெரிய வல்லுனர் அவரு, பெரிய அந்த யூத மத சடங்குகள்லாம் பெரிய வல்லுனர். ஏசப்பாவே தெய்வமா ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? ஏன்னா அவங்க எப்படி கடவுள் எப்படிங்க சாதாரண மனுஷனா வருவாரு? அவ்வளவு பெரிய கடவுளுங்க. இப்போ புளியாந்தோப்புல ஒரு கொடாடி இருக்குது. புளியாந்தோப்புல ஒரு கொடா இடத்துல நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து தண்ணி குடிச்சாங்க சொல்லும் போது சிரிப்பு வருதுல்ல. அது எப்படிங்கன்னா, அவங்க ஒரு பார்வை பார்த்தா 100 பேர் இருக்கிறாங்க வேலை செய்ய. அவங்க ஒரு குழந்தை மூட்டாங்கன்னா 1000 பேர் வருவாங்க. அவங்க எப்படி புளியாந்தோப்புல ஒரு பம்புல போய் தண்ணி குடிப்பாங்க? நம்மளால நம்ப முடியல. ஆனா உடனே நடந்துச்சு. ஒரு முறை வந்து அவங்க தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல ஒரு வரும்போது அவங்க அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ண முடியல? நம்ம ஏன் நம்ப முடியல? அவங்க எவ்வளவு பேர் முதலமைச்சருங்க, எத்தனை 5 முறை முதலமைச்சர், அவ்வளவு பெரிய எப்படி பண்ணுவாங்க? நம்மளால நம்ப முடியல. அதே மாதிரி யூதர்கள் ஏசப்பா தெய்வம் ஏற்றுக்கல. ஏங்க அவர் எவ்வளவு பெரிய கடவுளுங்க, அவர் சர்வவல்லமையுள்ள தெய்வங்க, அவர் எப்படிங்க சாதாரண மனுஷனா வருவாரு அப்படின்னு அவங்க மூளையால ஏத்துக்க முடியல. அப்படிதான் வாழ்ந்து வந்தார் பவுல் பெரிய பைபிள் பெரிய ஞானி, பைபிள்ல பெரிய அரசாங்கத்திலே பெரிய பதவியில் இருக்கிறவர். ஆனா ஒரு நாள் ஆண்டோடைய வல்லமை அவர் தொட்ட போது, ஆண்டோடைய மகத்தை அவர் தொட்ட போது இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் ஆண்டோட ஊழியத்துக்காக வந்தார். சொல்றாரு, என் பதவி, என் பெரிய பெரிய படிப்பெல்லாம் நான் என்னவா நினைக்கிறேன்? தூசியும் குப்பையுமா என்கிறேன். அதெல்லாம் குப்பை. ஆண்டோடைய மகத்துவத்தை அவர் பார்வை உலக ரீதியில இருந்து அவர் பார்வை மேல போயிடுச்சு. அப்ப நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில உலக காரியங்களை விட்டு நம்முடைய பார்வைகள் மேலா போகும்னா அவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவருடைய ஏசப்பா நிம்மதியா இருந்தார். ஏசப்பாக்கு பிரச்சனை இல்லையா? உங்களையும் என்னைய விட கோடி மடங்கு பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. எவ்வளோ பிரச்சனை. நம்மளா இருந்தா எனக்கு சில போன் கால் வரும்போது நம்ம ஏதாவது நல்லது போடணும்னு நினைக்கும் போது சில போன்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. சர்ச்சைக்கு ஒழுங்கா வர நம்மளுக்கு என்ன இருக்காது, அது இருக்காது அதெல்லாம். ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வரும்? போன் வரும். ஏன் அது கொடுக்கல, இது கொடுக்கல, எனக்கு கொடுத்ததுல என்ன விட்டு போச்சு, அதை விட்டு போச்சு விடுங்களா, அதுல என்ன இருக்குது, இதை கொடுக்குறாரு. சரி, இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கும் இல்ல? இப்ப ஏசப்பாக்கு எப்படி இருக்கும் பிரச்சனை? கூட இருக்கிறவங்களா, ஏசப்பா கூட இருக்கிறவங்களா அவரை குறை சொல்லிட்டே இருந்தா எப்படா